நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில கியூபா சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள பத்தியும், அதன் பின் இருக்கக்கூடிய அரசியல பத்தியும் தான் பேசப்போறோம். இந்த தலைப்புக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 10 வருடங்கள் இருக்கும். 10 வருடங்களுக்கு முன்பாக ஒரு அரசியல் வகுப்புல பங்கெடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப அந்த அரசியல் வகுப்பு எடுத்துட்டு இருந்த தோழர் கேட்டாரு ஒரு கேள்வி எங்கள பார்த்து. "உலகத்திலே கொடுமையானது எது?" அப்படின்னாரு. எல்லாரும் ஒரு பதில் சொன்னாங்க. அப்ப லாஸ்ட்டா தோழர் கன்க்ளூட் பண்ற மாரி ஒரு பதில் சொன்னாரு. உலகத்திலே கொடுமையானது புறக்கணிப்பு தான். அப்படி இன்னைக்கு அமெரிக்காவால பல்வேறு தடைகள சுமந்து கொண்டு, அந்த தடைகளுக்கு அஞ்சி, அந்த தடைகள தாண்டி நம்ம கியூபாவ போய் நெருங்குனோம்னா, நம்ம மேல வரி விதிக்கப்படுமா என்ற அச்சத்துல உலக நாடுகளால புறக்கணிக்கப்பட்டு, ஊடக வெளிச்சம் அந்த நாட்டின் மீது படாதவாறு, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டு இருள்ல ஒரு நாடு தத்தளிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா, அதுதான் கியூபா. அந்த நாட்டுல பெரிய அளவுல மக்கள் தொகையே கிடையாது. வெறும் 10 மில்லியன் மக்கள் தொகை தான் அங்க. 10 மில்லியன்னா 1,00,00,000 1,00,00,000 மக்கள் தொகை தான். அந்த நாடு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வாரமா மின்சாரம் இல்லாம ஹாஸ்பிட்டல் இயங்க முடியல, ஸ்கூல் இல்ல, எந்த அரசு அலுவலகங்களும் செயல்பட முடியல, அங்க ஏர்போர்ட் இல்ல, எல்லாமே மூடப்பட்டாச்சு. நாம சாப்பிடுற மாரி உணவு வகைகள் அவங்களால சாப்பிட முடியாது. எல்லாமே பிரிசர்வ்டு ஃபுட்ஸ் தான். எல்லாமே பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் தான். ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாம் காலியாயிடுச்சு. உணவெல்லாம் கெட்டு போயிருச்சு. குழந்தைகளுக்கு சரியான தூக்கம் இல்ல. இப்படி 1 வார காலமா மிகப்பெரிய இன்னல்களையும், கொடுமைகளையும் சந்திச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஹைடல் பவர் இருக்கு, தெர்மல் பவர் இருக்கு. அதாவது அனல் மின் நிலையம், நீர் மின் நிலையம், அப்புறம் விண்மில்ஸ். இது மூலம் பல்வேறு வகைகள்ல நாம நமது மின் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஆனா, கியூபா பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எண்ணெயை சார்ந்து தான் அவங்களோட மின் தேவை என்பது பூர்த்தி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 86% மின் ஆற்றல் என்பது எண்ணெயிலிருந்து தான் உற்பத்தி செய்யப்படுது. அதுல பார்த்தீங்கன்னா, 56% பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, ஹவுஸ் ஹோல்டுக்கு அதாவது வீட்டு தேவைகள்னு சொல்லுவோம்ல. இது மாரிப்பட்ட விஷயங்களுக்கு அந்த அந்த மின் ஆற்றல பிரித்து எடுத்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. மின் ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கான எண்ணெய்கள் வெனின்சுலாட்ட தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. வெனின்சுலான்றது டிசம்பர் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆயில் ஃபார் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உலகத்துக்கே மருத்துவர்கள அதிகம் குடுத்து மானுடத்தை காத்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கியூபா தான். அந்த சின்ன நாட்டிலேருந்து அதிகமான மருத்துவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்ப வெனின்சுலா என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்கன்னா, என்ட்ட நெறைய எண்ணெய் இருக்கு. நான் எண்ணெய் உனக்கு குடுக்குறேன். நீ டாக்டர்ஸ் குடு அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்க எண்ணெய் குடுப்பாங்க. பதிலுக்கு அவங்க டாக்டர்ஸ் குடுப்பாங்க. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அடிப்படையில 2மே சோசியலிச நாடு தான். அந்த வெனின்சுலாவை அமெரிக்கா கைப்பற்றுது ஜனவரி மாசம். கைப்பற்றுதுன்னு சொல்ல முடியாது. அங்க ஒரு திடீர் தாக்குதல் நடத்தி, அந்த வெனின்சுலா அதிபர கடத்தி கொண்டு போயிடுறாங்க அமெரிக்கா, அவங்க நாட்டுக்கு. கொண்டு போய் அவங்க நாட்டு நீதிமன்றத்துல வச்சு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரே நாள்ல வெனின்சுலா அதிபர கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு, வெனின்சுலால இருக்க ஒட்டுமொத்த எண்ணெய்களும் எனக்கு தான் சொந்தம். அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்கா கிளைம் பண்ணிட்டு, அந்த எண்ணெயிலிருந்து ஒரு பொட்டி எண்ணெய் கூட கியூபாவுக்கு வராத மாரி பார்த்துக்கிட்டாங்க. அப்படி வெனின்சுலாட்ட இருந்தா பெரும்பான்மையான எண்ணெய கியூபா வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வெனின்சுலாவோட கதவுகளும் மூடப்பட்டுருச்சு. அதுக்கு அடுத்தது மெக்சிகோட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. மெக்சிகோவும் அமெரிக்கா மிரட்டி, "நீ குடுத்தீன்னா உன் மீது தண்ட வரிகள போடுவேன். பெனல்டி டாரிஃப் போடுவேன்" அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப கியூபாக்கான அந்த மின் உற்பத்தி எப்படி செய்வது? எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா, அந்த மக்கள் எப்படி அங்க உயிர் வாழ முடியும்? உணவு கெட்டு போயிடும். ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ண முடியாது. அடிப்படையான தேவைகள் எதுவுமே அவங்க பூர்த்தி பண்ணிக்க முடியாது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் எதுவும் ரன் ஆகாது. எந்த ஒரு அரசு அலுவலகங்களும் இயங்காது. என்ன பண்ணுவாங்க? அந்த சூழ்நிலையில தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் டொனால்ட் ட்ரம்ப் போடுறாரு. ஜனவரி 29ஆம் தேதி. யாராவது கியூபாக்கு எண்ணெய் குடுத்தால், எண்ணெய் வழங்கினால், அவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெனிசுலா எண்ணெய் குடுக்கறத நிறுத்திருச்சு. அடுத்தது மெக்சிகோ நிறுத்திட்டாங்க. பிற நாடுகளும் போறதுக்கு பயப்படுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில
இந்த ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு வாரமாக மிகப்பெரிய கஷ்டத்துக்கு அந்த மக்கள் ஆளாகிறாங்க, மிகப்பெரிய இன்னலை சந்திக்கிறாங்க. நான் எண்ணெய் மட்டும் தான் சொல்றேன், ஆயில் மட்டும் தான் சொல்றேன். அது இல்லாம அந்த நாடுகளுக்கு கிடைக்க வேண்டிய மருந்து அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கு. கியூபா கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய மருந்துகள் அனைத்தும் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் பேசினா இன்னொரு வீடியோ நம்ம பேசணும். அப்ப இந்த எண்ணெய் வந்து அந்த மக்களை போய் சேராம, அந்த நாட்டை போய் சென்றடையாம, அங்க மின் உற்பத்தி செய்ய முடியாம அந்த மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐநால வந்து ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுது. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்தும் கியூபாவோட துணை நிற்பது அப்படின்னு சிறப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தாலும், அவர்களுக்கு நேரடியாக கியூபாவுக்கு நேரடியாக உதவி செய்யும் வகையில இன்னைக்கு ரஷ்யா வந்திருக்கு. சந்தோஷம் சொல்ல முடியாது, ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இன்னைக்கு மக்கள்கிட்ட நம்ம மனிதநேயம் இருக்கிறத பார்க்குறோம். மக்கள் ஒரு மனிதன் சக மனிதனை நேசிக்கிறான். ஒரு மனிதன் சக மனிதனோட துன்பத்தை உணர்றான். ஒரு மனிதன் சக மனிதனோட இழப்பை உணர்றாங்கிற மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாடோட துயர் துடைப்பதற்காகவும் துயர்லேருந்து மீட்பதற்காகவும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யாவோட அனட்டோலி கொலோக்கின் கப்பல் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல கியூபாவை சென்றடையும்னு எதிர்பார்க்கப்படுது. மனசுக்கு ஒரு சிறிய ஒரு ஆறுதலை கொடுக்குது. அங்க இருக்க மக்கள் சர்வை பண்ணிக்குவாங்க. அதற்கு முன்பாகவே சீன கப்பல்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரல் எண்ணெய்கள் ஏற்றப்பட்டு கடந்த சில வாரங்களா அட்லாண்டிக் பெருங்கடல்ல மத்தியில நிறுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு பயந்து. அநேகமா அதுவும் அந்த மக்களை சென்றடையும் நம்ம நம்புறோம். ஏன் அந்த மக்கள் மீது இவ்வளவு தடைகளும், அந்த மக்களை ஏன் இவ்வளவு புறக்கணிக்கணும்? அந்த நாட காரணம் ஏன் அப்படின்னா, அந்த நாடு ஒரு சோசியலிச நாடு. 1962ல கியூபா புரட்சிக்கு பிறகு அந்த நாட்டோட தொழிற்சாலைகள், நாட்டு வளங்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்படுது. இதன் காரணமாக அமெரிக்கா மிக பெரும் தடைகளை விதிக்குது. கியூபா புரட்சிக்கு பிறகு கியூபா மேல பல்வேறு தடைகள் போடப்பட்டாலும், அந்த தடைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1992க்கு மேல மிகவும் தீவிரமா மாறுன்னு தான் நம்ம சொல்லணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, டோரிசெல்லி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை அமெரிக்கா கொண்டு வருது. அதாவது அமெரிக்க நிறுவனங்களோட தொடர்புடைய எந்த நிறுவனங்களும் கியூபாவோட வர்த்தகம் செய்ய முடியாது. இதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கப்பலாவது கியூபால போய் நிறுத்திட்டு வந்தா, அமெரிக்காவுக்கு கியூபால போயிட்டு வந்தா 150 நாளைக்கு உள்ள நுழைய முடியாது. எது அமெரிக்க துறைமுகங்களுக்குள்ள நீ நுழைய முடியாது, வெளியே தான் நீ நிற்கணும். ஏன்னா நீ கியூபாக்கு போயிட்டு வந்து கியூபாவோட வர்த்தகம் பண்ணியிருக்க. இது மாதிரி கொடுமையான சட்டங்கள் மூலமாக மிகப்பெரிய இன்னல்களை வந்து கியூபா சந்திக்குதுன்னு தான் சொல்லணும். கியூபா சமீபத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக சொன்னாங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் நாங்க நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில இப்ப என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பொருளாதார ரீதியான சீர்திருத்தங்கள்லாம் தேவையில்லை அமெரிக்காவுக்கு. கியூபாவோட அதிபரை தூக்கி அடிக்கணும், மாத்தணும், வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தீர்க்கமான முடிவா இருக்குதுன்னு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வந்து சொல்லுது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பெனின்சுலா மீது தாக்குதல் நடத்தி பெனின்சுலா அதிபரை கடத்திட்டு போனாங்க ஜனவரி மாசம். இப்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அமெரிக்கா. அடுத்தது கியூபாவை நான் கைப்பற்ற போறேன்னு ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காருங்கிறத நம்ம இந்த நேரத்துல நினைவு கூறணும். கியூபா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று ஒன்றும் அவங்க நெருக்கடிகளை சந்திக்கல. வரலாறு நெருக்கடிகளை சந்திச்சு தான் வந்திருக்காங்க. குறிப்பா பழைய சோவியத் யூனியன் இருந்த காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடத்திற்கு 4.3 பில்லியன் டாலர் மதிப்பிலான மானியங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகுறாங்க. நாட்டோட ஜிடிபி 35% கீழே போகுது. மக்கள் வந்து உணவுக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள் அது. ஸ்பெஷல் பீரியட் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுது. அந்த மிகப்பெரிய கொடுமைகளை சந்திச்சு அவங்க மீண்டு எழுந்து வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் அவங்க செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. சிறு சிறு குறு நிறுவனங்களையும் தொழில செய்வதற்கான வர்த்தக நிறுவனங்களையும் அவங்க வந்து உள்ள அனுமதிச்சிருக்காங்க. ஆனா அது அனைத்துமே காலப்போக்கில் பத்தாம போகுது. அமெரிக்காவோட ஏகாதிபத்திய லாப வெறி பசிக்கு அவன் இன்னும் எனக்கு எவ்வளவு சீர்திருத்தம் நீ பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு அவங்க பண்ணி பண்ணி இப்ப லாஸ்டா அவங்களோட இடம் எங்க வந்து நிக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்த கியூபாவையும் என்கிட்ட கொடுத்துரு, ஒட்டுமொத்த வளங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனா இது தொடர்பா கியூபா அதிபர் என்ன சொல்றாருன்னா, கடைசி வரைக்கும் நாங்க போராடுவோம்,
எந்த ஒரு அந்நிய சக்தியாலையும் எங்களை அடி பண்ணி வைக்க முடியாதுங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. இது தொடர்பான ஒரு கட்டுரையை எனது வலைதள பக்கத்துல நான் எழுதியிருக்கேன். கமெண்ட்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கவங்க போய் படிங்க. அந்த கியூபா அவங்க சந்தித்த நெருக்கடிகளை பத்தி கொஞ்சம் விரிவா அதில் நான் எழுதியிருக்கேன். இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அனைத்து நாடுகளது கையையும் வலிமையாக ஏகாதிபத்தியம் கட்டி போட்டு இருந்த சூழல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உதவி செய்யறதுக்கு ரஷ்யா வந்திருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஆறுதலே மனநிறைவு வருது. இந்த நேரத்துல மனநிறைவோட ரஷ்யாவுக்கும் கியூபாவுக்கு உதவி செஞ்சிருக்க ரஷ்யாவுக்கும் நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.